மேசராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய முயற்சிகள் ஏதோ ஒரு விதத்தில் ஃபேவரபுளாக இருக்கும் அல்லது சக்ஸஸ்ஃபுல்லாகும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை தைரியமாகவும் தன்னம்பிக்கையாகவும் செயல்படுத்துங்க. கண்டிப்பாக நீங்கள் வெற்றி அடைவீங்க. அதற்கான சோர்சஸ் இந்த வாரம் நிறையா உண்டு. உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் உங்கள் ராசியில் இருக்கார். அப்படி இருக்கிறது உங்களுக்கு வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்த்த வெற்றிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. இருந்தால் கூட நீங்கள் எல்லாருடைய விஷயத்திலையுமே ரொம்ப கவனமாகவும் நிதானமாகவும் செயல்படுங்க. ஏன்னா உங்கள் ராசிநாதன் செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தையும் பார்த்துட்ருக்கிறதுனால இந்த வாரத்தில் நீங்கள் யாருக்காவது கடன் கொடுத்தீங்கன்னா அந்த பணம் திரும்ப வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு. இந்த வாரத்தில் உங்களுடைய பொருளாதார நிலைகளை பார்க்குற போது பரவாயில்ல, யாருடைய பணமாவது உங்களுக்கு மணி ரொட்டேஷன் என்பது இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த வாரம் உங்களுடைய ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். ரொம்ப நல்லா இருக்குது. ஆனாலும் கூட நீங்கள் எந்த வேலை பார்த்தாலும் அந்த வேலையில் உங்களுக்கு திருப்தியான ஒரு மனநிலை என்பது இருக்காது. ஆகையினால் எது வேலை இருந்தாலும் இறைவன் நமக்கு என்ன கொடுத்துருக்காரோ அந்த வேலையை திருப்திகரமாக பாருங்கள். நீங்கள் கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கீங்க அல்லது ப்ரைவேட் செக்டாரில் இருக்கீங்க அல்லது எனி அதர் ரெப்யூட்டட் கன்சர்னில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கனாலும் உங்களுடைய ஜாபில் இந்த வாரம் பொறுமை நிதானம் இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய காதல் விஷயங்கள் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் மகிழ்ச்சி சந்தோஷத்தை கொடுக்கும். உங்களுடைய லவ் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. நீங்கள் ஏதாவது சொந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அந்த பிஸ்னஸ் இந்த வாரம் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா 2 பேருமே லாபம் அடைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய மேரிட்டல் லைஃப் ஒரு பக்கம் மகிழ்ச்சி, இன்னொரு பக்கம் கணவன் மனைவிக்குள் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் சண்டை சச்சரவுகள் உண்டு. ஃபர்தராக உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் இந்த வாரம் நல்லா இருக்குது. நீங்கள் பெரிய லெவலில் ஏதாவது பிஹெச்டி பண்ணணும் அல்லது ரிசர்ச் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த வாரம் ஃபாலோ பண்ணலாம். ஒருவேளை நீங்கள் ஏற்கனவே பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா டெஃபினட்டாக உங்களுடைய அந்த படிப்பில் நல்ல ஒரு ஸ்கோர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே ஒரு நீண்ட தூர ஜேர்னி போகிறதுக்கு இப்போயே நீங்கள் பிளான் பண்ணுவீங்க. யாரெல்லாம் அப்பாவுடைய அன்பை அல்லது ஆதரவை அல்லது பொருளாதாரத்தை எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ உங்களுக்கு இந்த வாரம் அதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த வாரம் முழுவதும் நீங்கள் எங்கெல்லாம் முருகன் இருக்காரோ அவரை வழிபாடு பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, துர்க்கையை பிரதானமாக தரிசனம் பண்ணிட்டு வாங்க. இன்னும் உங்களுக்கு ஏற்றம் முன்னேற்றம் அமையும்.